Assalamu alaikum and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்ல வேஸ்டா இருக்க ஜீன்ஸ் பேண்ட் இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா மாத்த போறோம். சோ என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத வீடியோட எண்ட்ல பாருங்க. ஓல்ட் ஜீன்ஸ் பேண்ட்டை வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு எப்படி மேட் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நிறைய பார்த்துருப்போம். ஸோ அது போல் ரெடி பண்ணது போக இந்த மாதிரி மேல் பார்ட்டு மட்டும் நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 9 இன்ச் உயரம் இருக்கா மாதிரி இந்த மேல் பார்ட்டை மட்டும் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க இந்த பேண்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32. இந்த சைஸ் தான் இருக்கணும்ன்ட்டு இல்லை, இதோட சின்னதாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம். ஸோ உங்ககிட்ட என்ன ஜீன்ஸ் பேண்ட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ இது போல் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மேல் பார்ட்டு மட்டும் கரெக்டாக வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா மாதிரி இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அது வந்து வேறு ஏதாவது ஜீன்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதிலிருந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி நான் கட் பண்ணியிருக்கிறேன்னா, இப்போ இது மேலே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 இன்ச் கம்மியாக இருக்குது பாருங்கள். சைடில் இந்த சைடு 1 இன்ச், அந்த சைடு 1 இன்ச் கம்மியாக இருக்குது. அதுபோல் அகலம் வந்துட்டு ஒரு 6 இன்ச் இருக்கா மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இது அப்படியே 4ஆக ஃபோல்டு பண்ணி இந்த கார்னரை மட்டும் கொஞ்சம் அப்படியே வளைவான ஷேப்க்கு கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த பேண்ட்டை வந்து திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கப்புறம் இந்த கிளாத்தை இதில் வச்சுட்டு ஃபுல்லாக அப்படியே பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை தைக்கலாமா இல்லை ஒட்டலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு சைஸ் வந்து கொஞ்சம் கூட இருந்தாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அதனால் ஃபுல்லாக இது போல் பின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக பின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மிஷினில் தைச்சோம் அப்படின்னாக்கா, ஸோ இந்த இடம் ரொம்ப திக்கான பகுதியாக இருக்கிறதுனால ஊசி வந்து உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஒன்று கையால் ஊசி நூல் வச்சு தைக்கணும், அப்படி இல்லைன்னா க்ளூ வச்சு ஒட்டணும். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு க்ளூ வச்சு தான் ஒட்ட போகிறேன். உங்ககிட்ட சப்போஸ் உங்ககிட்ட வந்துட்டு ஹாட் க்ளூ கன் இல்லை அப்படின்னாக்கா தாராளமாக ஃபேவ் பாண்ட் வச்சு ஒட்டுங்க. ஃபேவ் பாண்ட் வந்து ரொம்ப அழகாக ஒட்டும். ஸோ ஹாட் க்ளூ இல்லை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க, ஃபேவ் பாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டியூப் வந்து 10 ரூபா தான். ஸோ நிறைய விதமான டியாவைக்கு அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு அப்படியே ஒரு பின்னாக அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து ஒட்டிக்கிட்டே வரேன். நான் ஒட்டுறது வந்து நல்ல பக்கமும் கிளாத் இருக்க மாதிரி ஒட்டிக்கிட்டு வரேன். ஸோ ரா பீஸ் எல்லாமே இந்த என் பக்கத்தில் இருக்க மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது போல் ஒட்டிட்டு வந்துட்டு நம்ம அப்புறமா திருப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒட்டியாச்சு. ஃபுல்லாக இப்போ ஒட்டி முடிச்சாச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு அப்படியே இதை திருப்பிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ நான் வந்து திருப்பி காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக ஒட்டியிருக்கு பாருங்கள். நீங்கள் தைச்சாலுமே இது போல் தான் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி இருக்கு. நீங்கள் வேணும்னா தைச்சிக்கலாம், ஊசி நூல் வச்சுட்டு தைச்சிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணதுனால இந்த பேக்கெட் எல்லாமே கட்டாக இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே இது போல் ஒட்டிக்கலாம். இந்த பேக்கெட் எல்லாமே நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால இந்த பேக்கெட்ஸ் எல்லாமே ஒட்டி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஓரத்தில் இருக்க இந்த ரா பீஸ் எல்லாத்தையுமே இப்படி ஒரு மடிப்பு அப்படியே மடித்து ஒட்டிடலாம். ஸோ ஒட்டுறதும் தைக்கிறதும் உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு எது ஈஸின்னு இருக்கோ ஸோ அது போல் நீங்கள் செஞ்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி மிஷின் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து இதை ரெடி பண்ணலாம். ஸோ ஓகேங்களா, இப்போ ஃபுல்லாகவுமே ஒட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இதை வந்து கொஞ்சமாக நமக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஓல்டு ட்ரெஸ்ஸில் இருக்கிற இது போல் லேஸ் வந்துட்டு ட்ரெஸ் வீணாக போச்சுன்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாமே நம்ம வந்துட்டு இது போல் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஹேர் பேண்டு தான் இது. அது வந்துட்டு பிரிச்சுட்டு இந்த மாதிரி இதுக்குள்ளே நான் அந்த பெல்ட் வைப்போம் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் ஒரு டிசைனுக்காக. நீங்கள் வந்துட்டு லேஸ் கூட வச்சு ஒட்டிக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற சாட்டின் லிப்பன் இல்லை கிளாத் எது வேணாலுமே இந்த இடத்துல சும்மா ஒரு பெல்ட் லுக்குக்காக இதை வச்சு நான் ஒட்டியிருக்கேன். மிடில் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் மணி இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஒட்டி டெக்கரேட் பண்ணுற இந்த சைடு தான் வந்து நான் ஃப்ரண்ட் சைடாக யூஸ் பண்ண போகிறேன். அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இந்த சைடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். எல்லாமே வந்து வேஸ்ட் மெட்டீரியல் தான். ஸோ இதுக்காக எதுவுமே வந்துட்டு நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு எந்த அவசியமும் இல்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது கொஞ்சம் டெக்கரேட்டிங்காக
உங்ககிட்ட கேர்ள் பேபி இருந்தாங்கன்னா இது போல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அவங்களோட ஹேர் பேண்டில், அவங்களோட ட்ரெஸ்ஸில், ஓல்டு ட்ரெஸ்ஸில் அதெல்லாம் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒன்று ஒன்று வச்சு இது போல் ஒட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட இந்த டிஐஒய் முடிஞ்சிடுச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டது தான், நம்ம வந்துட்டு டைலரிங் மிஷினுக்கு கவர் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு கவர் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓல்டு ஜீன்ஸ் பேண்ட்டிலிருந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம டிஐஒய்க்கு டைலரிங் மிஷின் சுத்தமாக யூஸ் பண்ணலை, பட் டைலரிங் மிஷினுக்கான கவர் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த கவரில் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடெலாம் நிறைய பேக்கெட்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு நிறைய டைலரிங் மிஷினுக்கு தேவையான திங்ஸை வந்துட்டு அழகாக நம்ம கண்ணு முன்னாடி இது போலவே போட்டு வச்சுக்கலாம். பார்க்குறதுக்குமே ரொம்ப நீட்டான லுக்கில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டு திங்ஸை ரீயூஸ் பண்ணுற இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்டான திங்ஸை நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றக்கூடிய நம்ம சேனலோட இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.